என்னை என்ன விதமாக தெரியுமா? எப்படி? என் ஆண்டவரே, என் மலையிலே இருந்த ஆண்டுக்கு ஒரு முறை இறங்கி வரக்கூடிய தெய்வமே, தெய்வமே, என் மலையப்பனே, என் மலையப்பன் என்ன அழகோடு வருவார் தெரியுமா? எப்படி? ஐயா, நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த வருஷம் பூரணம் பொற்கொடியால் 2 பேரோட 3 பேரா சாமி சுத்தி வராரு. அதனால யாருக்கெல்லாம் மனக்குறை இருக்கும் ஐயாட்ட சொன்னீங்கன்னா இந்த வருஷம் அங்க உங்க குறையெல்லாம் தீர்த்து வைக்கத்தான் அம்மா கூட இறங்கி இருக்கா. அதனால வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை வேணும்னு சொல்லக்கூடியவங்க ஐயா வரும்போது அவற்றை பிரார்த்தனை பண்ணுங்க. கல்யாணம் முடியணும்னு சொல்லக்கூடிய நேரம் ஐயாட்ட வேணுங்கிற வரத்தை கேளுங்க. இந்த ஆண்டு கவலை கஷ்டம்னு சொன்னா அடுத்த ஆண்டு ஐயாவ மங்களமா மாத்தி வைப்பாரு. அப்பேற்பட்ட பொருளையார் என்ன அழகோடு மலையை விட்டு இறங்கி வாரார் தெரியுமா? எப்படி? பங்குனி மாத்தையிலே உத்தர நட்சத்திரத்திலே ஆரியின் சிவன் ஒன்று சேர அவதரித்த என் தெய்வமே, ஆனப்பட முன்னடக்க குதிரப்பட பின்னடக்க உனக்கு கொட்டிய கோபுரத்தார் வழிவிட்டு போக கும்பமாட முன்னே தீவட்டி பிடிக்க என் மலையப்ப மலையை சுத்தி வாரார் பாருங்க. என்ன அழகு தெரியுமா? சரணம் சாஸ்தாவே சுவாமி, சரணம் சாஸ்தாவே, சரணம் சாஸ்தாவே சுவாமி, சரணம் சாஸ்தாவே, சரணம் சாஸ்தாவே சுவாமி, சரணம் சாஸ்தாவே, சுவாமி சரணம் சாஸ்தாவே. பங்குனி மாதம் சுவாமி மலையை சுற்றவே இறங்கி வாராரே நம்ம மலையப்ப சுவாமி, சரணம் சாஸ்தாவே சுவாமி, சரணம் சாஸ்தாவே, சரணம் சாஸ்தாவே சுவாமி.